ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கரில் ஈஸியாக சம்பா ரவை உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சாச்சு. பக்கத்து அடுப்பில் பார்த்திங்கன்னா இப்போ ரவையை வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் வந்து 2 கப் ரவை எடுத்துருக்கிறேன். 2 கப் ரவையை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வந்து குக்கர் வந்து சூடாயிருச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக கேரட்டு, பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த காயையும் இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 2 கப் ரவை எடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து நான் 1 கப்புக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன். மொத்தமாக இப்போ 7 கப்பு தண்ணி வந்து ஊற்றிட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்ததையும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. கரெக்டாக நம்ம ஊற்றின தண்ணிக்கும் அந்த ரவைக்கு கரெக்டாக இருக்குது. ஈஸியாக இதேமாதிரி குக்கரில் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப கொழகொழப்பாக வேணாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜே போதும். கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான சம்பா கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. காய்கறி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவாஞ்சலின்ஸ் கிச்சனை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.